பேதுரு ஐயா வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் அவன் ஆண்டவரை பார்க்கவில்லை. இடதுபுறமும் வலதுபுறம் பார்க்க ஆரம்பிக்கிறார். அதான் இடதுபுறம் வலதுபுறம் சாயாது என்று நீதிமொழியில கிளியராக சொல்லியிருப்பார் சாலமோன். இங்க அவர் என்ன பண்றாரு, காத்த பார்த்தோன்னு பயம் வந்துட்டு, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் என்றால் சாத்தானால சும்மா இருக்க முடியாது. இங்க காற்று மூலம் கிரியேட் பண்றான். இவரு பேதுரு சுற்றி இருக்க சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கும் போது நாம் பெற்றுக்கொள்ள முயலும் பொழுது சாத்தான் தடுக்கிற விஷயம் சூழ்நிலையா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், ஈவன் அப்பா அம்மாவும் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபெயிலியர் ஆகுது பேதுருக்கு. இவரு அடுத்தது எப்படி மூவ் ஆகுறதே தெரியல. இப்படிதான் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், ஐயோ ஏஜ் ஆயிட்டேன், இந்த அட்டம்ப்டை விட்டுட்டேன்னா என்னால வாழ்க்கையிலே செட்டில் ஆக முடியாதே, இந்த எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டேன், வாழ்க்கையை போச்சு. கவலைப்பட வேண்டாம். இங்க பேதுரு என்ன பண்ணார் பார்த்தீங்களா, அவர் சோர்ந்து போகல. அடுத்து விழுந்து போன பேதுரு ஐயா எங்க கூட, ஆண்டவரே நினைச்சியும், ஆமா நம்ம விழுந்து போயிட்டோமா, தோல்வி அடைஞ்சிட்டோமா, நம்ம எங்க பார்க்கணும், ஆண்டவரை பார்த்தா போதுங்க.